அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அரிஸ்டாட்டில் பிஜிடிஆர்பி ஜுவாலஜி கோச்சிங் சென்டர். நம்ம காலேஜ் டிஆர்பிக்கு ப்ரீ டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் டெஸ்ட் 4 அனிமல் பிசியாலஜி. வெல்கம் டு அரிஸ்டாட்டில் பிஜிடிஆர்பி ஜுவாலஜி கோச்சிங் சென்டர். நம்ம காலேஜ் டிஆர்பிக்கு ப்ரீ டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் டெஸ்ட் 4 அனிமல் பிசியாலஜி கொஷின் பேப்பர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம யூடியூப் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யூனிட் டெஸ்ட் 1 அனிமல் டைவர்சிட்டி அண்ட் ஃபைலோஜெனி டெஸ்ட் ஆல்ரெடி உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தோம். அடுத்தது செகண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா செல்லுலார் ஆர்கனைசேஷனும் நம்ம ஆல்ரெடி முடிச்சிட்டோம். தேர்ட் யூனிட் டெவலப்மெண்டல் பயாலஜி அண்ட் இம்யூனாலஜி நம்ம முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது இன்றைக்கி அனிமல் ஃபிசியாலஜி ஃபோர்த் யூனிட் உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் நான் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் அதையும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் யூனிட் வந்து நாளைக்கு ஈவினிங் வந்து உங்களுக்கு கொஷின் பேப்பர் நான் சென்ட் பண்ணுறேன். என்ன டெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ் பயாலஜி ஜெனடிக்ஸ் 5th யூனிட் நாளைக்கு டெஸ்ட் இருக்குது. 100 கொஷின்ஸ் இருக்குது, நீங்கள் அதுக்கும் தயாராகிடுங்க. அடுத்தது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட பயோஸ்டாட்டிக்ஸ் மட்டும் நீங்கள் எங்களுக்கு தனியாக போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால் பயோஸ்டாட்டிக்ஸ் மட்டும் அநேகமாக கம்மிங் டியூஸ்டே வந்து நான் வந்து உங்களுக்கு பயோஸ்டாட்டிக்ஸ் ஒரு டெஸ்ட்டு போடுறேன். 10th யூனிட் பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ் இன் பயாலஜின்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சாப்டர் தான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட், மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அண்ட் டிஸ்பர்சல், ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பேராமெட்ரிக் அண்ட் நான் பேராமெட்ரிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேட்டிருக்காங்க. லெவல்ஸ் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கேட்டிருக்காங்க. ரெக்ரெஷன் காரிலேஷன் கேட்டிருக்காங்க. டி டெஸ்ட் அனாலிசிஸ், ஸ்கை ஸ்கொயர் டெஸ்ட்டு, இது எல்லாமே வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. பிஜிடிஆர்பிலே இதே யூனிட் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் வந்து டேட்டா கலெக்ஷன்லாம் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணாமல் தான் கேட்டிருக்காங்க உங்களுக்கு. இதுவே வந்து ஒரு தனி யூனிட்டாக தான் நம்ம பிஜிடிஆர்பிலாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது நம்ம காலேஜ் டிஆர்பிக்கு பார்த்தோன்னா 10th யூனிட்டில் ஒரு சின்ன சாப்டராக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம ஸ்பெஷலாக வந்து பயோஸ்டாட்டிக்ஸ் வந்து ஸ்பெஷல் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஒரு 100 கொஷின்ஸ் வந்து டியூஸ்டே நான் போடுறேன் உங்களுக்கு, நீங்கள் அதையும் வந்து டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4th யூனிட் அனிமல் ஃபிசியாலஜி. அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டாபிக் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தா டைஜஸ்டிவ் சிஸ்டம்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் டைஜஸ்டிவ் சிஸ்டமில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நியூட்ரிஷன்ஸ் பாருங்கள், விட்டமின்ஸ் பாருங்கள். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன், இதிலேருந்து வரக்கூடிய அந்த என்சைம்ஸ்லாம் வருது இல்லைங்களா, என்ட்ரோகைனேஸ், அந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டைட்டிலாகவும் நீங்கள் ப்ரீஃபாக பாருங்கள். ஏன்னா இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும். அடுத்தது பிளட் சர்க்குலேஷன். பிளட் சர்க்குலேஷனை பொறுத்தவரையிலும் நிறைய கொஷின் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. பிளட் சர்க்குலேஷன் பொறுத்தவரை நீங்கள் ஹார்ட்டையும் சேர்த்து படிச்சிருங்க. பிளட் சர்க்குலேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீமோபோய்சிஸ் அதை மாதிரி கேட்குறாங்க. பிளாஸ்மா, பிளட்டில் வந்து எவ்வளோ பிளாஸ்மா இருக்குது, அது மாதிரி பிளாஸ்மா ரிலேட்டட் கொஷின்ஸ்லாம் நிறைய கேட்டுட்ருக்காங்க. ஹீமோக்ளோபின் வந்து நம்ம ஹீமு ப்ளஸ் குளோபினா கன்வெர்ட் பண்ணும்போது ஹீம் என்னவா ஃபியூச்சரில் என்னவா மாறுது, குளோபின் எப்படி மாறுது, அதோடைய என் ப்ராடக்ட் என்ன, ஹீமில் எத்தனை ஹீம் இருக்குது, அயன் இருக்குது, அது மாதிரிலாம் நிறைய கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனுடைய பாலிபெப்டைட் செயின் என்னன்னு கேட்டுட்ருக்காங்க. அதனுடைய கர்வ் என்ன, ஹைப்பர்போலிக் கர்வா, சிக்மாய்டு கர்வா, அது அந்த டைப்பில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த ஏரியாவில் ரொம்ப ப்ரீஃபாக படிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். இதில் பார்த்தீங்கன்னா இசிஜிலேருந்து டி வேவ் வந்து எதை இண்டிகேட் பண்ணுது, பி வேவ் எதை இண்டிகேட் பண்ணுது, அந்த மாடலில் வந்து கொஷின் கேட்டுட்ருக்காங்க. அதனால் அதை பாருங்கள். அப்புறம் ஹார்ட்டு, மயோஜெனிக் ஹார்ட்டை பற்றி ப்ரீஃபாக பாருங்கள். அதுக்கப்புறம் கார்டியாக் அவுட்புட் பற்றி கொஷின் கேட்டுட்ருக்காங்க. அதனால் கார்டியாக் அவுட்புட்டை பற்றி நீங்கள் ஓரளவுக்கு அது ரிலவெண்ட்டாக படிச்சிருங்க. அடுத்தது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கொஷின் வந்துகிட்டே இருக்கும். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்ஸ்லேருந்து ரிலேட்டடாக கொஷின் வந்துகிட்டே இருக்குது. ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்ஸ் பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிஷ் அண்ட் ஹியூமன் பீயிங் ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்ஸ், நியூரல் அண்ட் கெமிக்கல் ரெகுலேட்டரி ரெஸ்பிரேஷன், இது ரிலேட்டடாக பாருங்கள். நிறைய கொஷின்ஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க, அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா நர்வஸ் சிஸ்டம்லேருந்து டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ், ஆக்ஷன் பொட்டன்ஷியல், ஸ்னாப்ஸு, நியூரோ டிரான்ஸ்மிட்டர், அசிடைல் கோலைன், இதிலேருந்து கொஷின் கேட்டுட்ருக்காங்க. அதனால் இந்த ஏரியா வந்து நீங்கள் மோர் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஸ்னாப்ஸிஸு, நியூரோ டிரான்ஸ்மிட்டர், அசிடைல் கோலைன் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதிலேருந்து ரிப்பீட்டடாக அது அந்த அசிடைல் கோலைன் ரிலேட்டடாக கண்டிப்பாக வந்து கொஷின் இருக்குது. நீங்கள் அதனால் அது வந்து அதையும் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் நர்வஸ் சிஸ்டத்தில்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிசப்டார்ஸ். ரிசப்டார்ஸை பொறுத்தவரையிலும் நம்ம ஃபோட்டோ ரிசப்டார், மேக்னோ ரிசப்டார், கேஸ்ட்ரோ ரிசப்டார் அது மாதிரி நிறைய ரிசப்டார்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ரிசப்டார்ஸும் வந்து ஒன்று சென்ஸ் பண்ணும். இன்னொன்று வந்து இந்த லேட்டர் லைனில் ஃபிஷ்ஷோட லேட்டர் லைனில் ஒரு ஆர்கன் இருக்குது, அது வாட்டர் கரண்ட் அப்சர்வ் பண்ணும். அது மாதிரி நிறைய சிஸ்டம் இருக்குது, ரிசப்டார் சிஸ்டம் இருக்குது. அதை ப்ரீஃபாக பாருங்கள். இந்த ரிசப்டார்ஸ்லேருந்து கண்டிப்பாக 2 கொஷின் அதை மாதிரி ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க பிஜிடிஆர்பியில். அதில் இந்த ஜேக்கப்சன் ஆர்கன் கீமோ ரிசப்டார்னு சொல்லுவோம், அதிலேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. அடுத்தது பயோலுமினிசன்ஸ், அதை பாருங்கள். கலரேஷன் பாருங்கள். லேட்டர் லைன் சிஸ்டம் இன் ஃபிஷஸ், இதிலேருந்து டெஃபினட்டாக வந்து ஒரு கொஷின் கேட்பாங்க. இந்த லேட்டர் லைன் சிஸ்டம் ஃபிஷஸ்க்கு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக இந்த வாட்டர் கரண்ட்டை டிடெக்ட் பண்ணும். இதுதான் வந்து மெயினாக பண்ணக்கூடிய வேலை லேட்டர் லைன்ஸ். அடுத்தது எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த அக்ளமெடைசேஷன் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. நேச்சுரல் என்வரான்மெண்ட்டில் எப்படி இருக்குது, ஆர்டிஃபிஷியல் என்வரான்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், அதுதான் நம்ம வந்து அக்ளமெடைசேஷன் சொல்கிறோம். அதை பார்த்துங்க, அதில் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. நியூரோ என்டோக்ரைன் ரெகுலேஷன்ஸ், இன்வெர்டிபிரேட் ஹார்மோன், எக்டைசோன், ப்ரோத்தராசிக் கிளாண்ட்லாம் சொல்கிறேன், எக்டைசோன், கார்போரோ கார்டியாக் லேட்டா அது மாதிரி சொல்கிறேன் இல்லையா, அதிலேருந்து ரிப்பீட்டடாக கொஷின் கேட்டுருக்காங்க. அதையும் வந்து நீங்கள் ப்ரீஃபாக பார்த்துருங்க. ஓகே, அடுத்தது நான் இன்னைக்கு கொஷின் வந்து 4th யூனிட் வந்து கொஷின் போட்டிருக்கேன். நம்ம எந்த மெத்தடில் நீங்கள் கேட்பாங்க, டிஆர்பியில் கேட்டிருக்காங்க, அதை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். அடுத்தது முக்கியமாக வந்து இந்த தெர்மோ ரெகுலேஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ் அடாப்டேஷன் கேட்டிருக்காங்க இல்லையா, தெர்மோ ரெகுலேஷன் வந்து அதையும் பார்த்துருங்க. அடுத்தது என்டோக்ரைனாலஜி, என்டோக்ரைன்லேருந்து 3 கொஷின் 2 கொஷின் வரும். அதனால் இந்த ஏரியாவை பொறுத்தவரை இந்த ஏரியாலாம் வந்து ப்ரீஃபாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. ஓகே, அடுத்தது நம்ம இன்றைக்கி வந்து 4th யூனிட் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை எழுதி படிங்க. நான் இப்போ பேசணும் இல்லைங்களா, அதிலேருந்து தான் கொஷின் கேட்குறாங்க. அதனால் கொஷின் கேட்கக்கூடிய ஏரியாவிலேருந்து தான் நான் நிறைய கொஷின்ஸ் எடுத்து உங்களுக்கு செட் பண்ணி போட்டிருக்கேன். அதனால் அதை எழுதுங்க, எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொஷினில் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.